ಸಭೆயை மதிக்கின்றவர்கள் எத்தனை பேர்? ಇವತ್ತು ಸಭೆಯನ್ನು ಸನ್ಮಾನ ಮಾಡುವವರು ಎಷ್ಟು ಜನ? சபையை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ಎಷ್ಟು ಜನ? சபைக்கென்று ஓடி தாகமாய் வருகிறவர்கள் எத்தனை பேர்? ಸಭೆ ಮೇಲೆ ದಾಹವಾಗಿ ಓಡಿ ಬರುವವರು ಎಷ್ಟು ಜನ? சபைக்குள்ள பிரியம் கொண்டு சபைக்குன்னு செய்ய வேண்டியவங்க எத்தனை பேர்? ಸಭೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಸಭೆಗೆಂದು ಮಾಡುವವರು ಎಷ್ಟು ಜನ? இன்னைக்கு சபை வேணும், ಇವತ್ತು ಸಭೆ சபை ಬೇಕು, பொறுப்புகள் வேணும், ಸಭೆ ಕಾರ್ಯಗಳು ஆனா ಬೇಕು. சபை கேட்ட காரியம் செய்யக்கூடாத எத்தனை பேர் ಆದರೆ இருக்கிறார்கள்? ಸಭೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ? இன்னைக்கு பொறுப்பு வாங்குறவர்கள் சபையை எப்படி கண்காணிக்கிறார்கள்? ನಿಮಗೊಂದು ಮರ್ಯಾದೆ ಬೇಕೆನ್ನುವ ಕಾರ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡುತ್ತಾರೆ? நான் பொறுப்பு எடுத்துக்கொண்டேன், ಒಂದು ಸನ್ಮಾನವನ್ನು ஆனா ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, என்னால முடியாது என்றால் ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ அது ಅಂದ್ರೆ எப்படி ஆகும்? ಅದು ಯಾವ ರೀತಿ அப்படி ಆಗುತ್ತದೆ? என்றால் அந்த பொறுப்பை விட்டு விலகிவிட வேண்டும். ಆ ರೀತಿ ಆದರೆ ಆ ಪೋಸ್ಟ್ ಅನ್ನು ಬಿಟ್ಬಿಡಬೇಕು. ஆனா கர்த்தர் ಆದರೆ ஒரு ಕರ್ತನು இருதயத்துக்கு ஏற்றவனை வைக்கின்றார். ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕದನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அதை நீ எந்த விதத்தில் பக்குவப்படுத்துகிறாய்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಒಲೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? அதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி நடக்கிறாய்? ಯಾವ ರೀತಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? சபையை பார்த்தோ ஊழியக்காரனை பார்த்தோ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ, ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ, உன் கேள்விகள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆ? எனக்கு அன்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை சபைக்கென்று வைக்கிறாரே, ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವರನ್ನು ಸಭೆಗೆ ಇಡುತ್ತಾರಲ್ವಾ? உன் விரல் நீட்டி என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ನಿಮಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? விரல் நீட்டி என்ன பேசுகிறாய்? ಬೆರಳು ತೋರಿಸಿ ಏನು உன் ಮಾತನಾಡ್ತಾ மனதிலே ಇದ್ದಾರೆ? தோன்றுகிறதை செய்கிறாய்? ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕದನ್ನು ಮಾಡ್ತಾ உன் ಇದ್ದೀರಾ? இஷ்டப்படி சபைக்கு வருகிறாய் ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಸಭೆಗೆ அல்லது ಬರ್ತೀರಾ? வேற உன் இஷ்டப்படி வேற வேலைகளை செய்கிறாய்? ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಬೇರೆ ಕೆಲಸಗಳನ್ನು அதற்கு- ಮಾಡ್ತೀರಾ? அதற்காகவா சபைக்கு உன்னை நியமித்தார்? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಭೆಗೆ ನಿಮ್ಮ ನೇಮಿಸಿರೋದು. அதற்காக உனக்கு ஒரு பிரதிஷ்டை. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೊಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ. எதற்கு இந்த பிரதிஷ்டை? ಯಾವತ್ತಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರತಿಷ್ಠೆ? எதற்காக உன்னை நியமித்தார்? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ನೇಮಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ? இன்றைக்கு நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, மகனே மகளே, ಮಗನೇ ಮಗಳೇ, ஊழியக்காரர்களே மூப்பர்களே, ಸೇವಕರ ಹಿರಿಯರೇ, சிறு சிறு குழுக்கள் இருக்கிற தலைவர்களே, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗುಂಪಲ್ಲಿರುವ ಹಿರಿಯರೇ, சபையை நீங்க எந்த விதமாய் கண்காணிக்கிறீர்கள்? ಸಭೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் சொல்லுகிறாய், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒருவனை உயர்த்தவும் முடியும், ಒಬ್ಬನ ಉದ್ಧಾರ உயர்ந்தவனை ಮಾಡಲು கீழே ಆಗುತ್ತದೆ, தள்ளவும் முடியும், ಒಬ್ಬನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಲು தாழ்ந்தவனை ಆಗುತ್ತದೆ, உயர்த்தவும் முடியும், ತಾಳ್ಮೆದನ್ನು ಉತ್ತರಿಸಕ್ಕೂ உயர்ந்தவனை ಆಗುತ್ತದೆ, கீழே கீழவும் தள்ளவும் முடியும். ಉನ್ನತದಲ್ಲಿ ತಳ್ಳುವುದಕ್ಕೂ இது ಆಗುತ್ತದೆ. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை. ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ.